Hello viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக்ஸ்டு வெஜிடபிள்ல ஒரு சைடு டிஷ் பார்க்க போறோம். எல்லா வெஜிடபிளும் போட்டு பண்ணலாம். எந்த வெஜிடபிள் கூட இது பண்ணாம எல்லா வெஜிடபிளும் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டா டிஃபரண்டா இருக்கும். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபீட்பேக் கொடுங்க. தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். கேபேஜ் ஒரு கப் எடுத்துர்க்கேன், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வெங்காயம், காலிஃப்ளவர், கேப்சிகம், இதை பாருங்கள் கோவக்காய் கூட எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பராக கத்திரிக்காய் போட்டுக்கலாம், நிறைய எந்த வெஜிடபிள் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாமே போட்டுக்கலாம். பேபிகார்னும் கொஞ்சோண்டு இருந்தது, அதையும் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அதுக்கு கொஞ்சம் ஒரு கப் கடலை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்து இடித்து வச்சுருக்கேன் நான். இது ஆயில், சால்ட்டு, ப்ளெயின் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது எப்படி மாவு மிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் பீன்ஸ் வச்சுருந்தேன் அதையும் போட்டேன், கேரட்டு, பேபிகார்ன், கோஸு, கேப்சிகம், காலிஃப்ளவர், ஆனியன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன். இது நிறைய 4 பேருக்கு நல்ல தாராளமாக வரும். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலந்துக்கலாம். இதை பாருங்கள், கோவக்காய் கூட போடுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக. இதில் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போது கடலை மாவு ஒரு கப்பு வச்சுருக்கேன், ஒரு கப் கடலை மாவு போட்டுக்கிறேன். அரிசி மாவு அரை கப்பு வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். மைதா அது ஒரு அரை கப் வச்சுருக்கேன், அதுவும் போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இப்போது இதுக்கு தேவையான காரம் கொஞ்சம் போடலாம், ஏன்னா பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் எப்படி சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடணும். ஒரு ஸ்பூன் கிட்டே மிளகாத்தூள் போட்டுருக்கோம், 1-1.5 ஸ்பூன் போடலாம், ஏன்னா காய் நிறையா இருக்கிறதுனால இவ்வளோ போடலாம். போட்டுட்டு இப்போ சால்ட் தேவையானது போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சால்ட்டு. இப்போ ரொம்ப தண்ணி விடாமல் இதிலேயே இப்படி மிக்ஸ் பண்ணுறத பார்க்கலாம். வாட்டர் நிறைய போட்டுறாதீங்க, போட்டிங்கன்னா சரியாக வராது. பாருங்கள், வாட்டரே போடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்துன்னு போடுங்க, லைட்டாக தெளிங்க, வேணும்னா தண்ணியே போடாதீங்க. போடாமே இப்படியே மிக்ஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போது ஆயில் சூடாகிருக்கு, இப்போ போடலாம். பாருங்கள், நல்லா சூடாகிருக்கு. இந்த 200 இது பசங்களாம் தனித்தனியாக வெஜிடபிள் கொடுத்தா எடுத்து வச்சுருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி போட்டு கொடுங்க, சூப்பராக பசங்க சாப்பிட்ருவாங்க. எல்லா பசங்க குட்டீஸ்க்கெல்லாம் இதெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பசங்களுக்கெலாம் நல்லா பிடிக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடணும். மிக்சட் ரைஸ்க்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வெஜிடபிளும் வேறு போட்டிருக்கு. பசங்களுக்கு தனியாக கொடுக்குறதோட உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் பிடிக்குமோ அத்தனையும் கூட போடலாம், ஒன்றுமே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டே தெரியாது. பாருங்கள், ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு சர்விங் பவுலில் போட்டு கார்னிஷ் பண்ணி பார்க்கலாம். எடுத்துடலாங்க. எவ்வளோ நல்லா கார்னிஷ் பண்ணியாச்சு, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.